ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா எம்கேமர் ஆப்பில் மணி ஏர்ன் பண்ண முடியுமாங்கிறது, இதில் மணி ஏர்ன் பண்ண என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறதையும் இந்த எம்கேமர் மணி ஏர்னிங் ஆப்பை ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். அதே சமயம் இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரிவ்யூ மட்டும்தான், இதில் வர எந்த ஒரு இன்கம் கேரண்டி கிடையாதுங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது மணி ஏர்னிங் ஆப்போட ரிவ்யூ அப்படின்னாலும் அதில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த எம்கேமர் மணி ஏர்னிங் ஆப்போட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கிளிக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த எம்கேமர் ஆப்போட ரிவ்யூ பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சில பேஜ் வரும். இதில் நெக்ஸ்ட் கொடுத்து இதை நெக்ஸ்ட் கொடுத்துணும். ஸோ இதை கொடுத்து இந்த மாதிரி கேன்சல் அக்ரி இந்த மாதிரி கேட்பாங்க. இது வந்து உங்கள்ட்ட இருக்குன்னா ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தி அப்படின்னா இவங்க வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க. சைன் பண்ணதுக்கு நம்மகிட்ட இருக்க ஏதாவது ஒரு ஜிமெயில் கொடுத்து நம்ம வந்து சைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து கூட நம்ம வந்து சைன் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு வந்து கிளைம் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து கண்டினியூ வித் கூகுள்ங்கிற இது ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ண பார்த்தி அப்படின்னா நம்மளோட ஃபோனில் வந்து ஜிமெயில் டீல்ஸ் ஆகும். ஸோ அதில் வந்து நம்மளோட ஏதாவது ஒரு ஜிமெயில் கொடுத்து நம்ம வந்து சைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோட ஒரு ஜிமெயில் வந்து இப்போ நான் சூஸ் பண்ணிக்க வாங்க. ஸோ இப்போ சூஸ் பண்ணது பார்த்தி அப்படின்னா நமக்கு வந்து சைன் அப் ஆயிடும். சைன் அப் பண்ணதும் இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து நம்ம ஓப்பன் ஆகும் பாருங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சைன் அப் ஆகிட்டு இருக்கு. சைன் அப் பண்ணதும் இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சைன் அப் ஆகிட்டு சைன் அப் பண்ணது இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து இந்த ஆப்போட ஹோம் பேஜ். இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஹோம் பேஜில் நம்ம வந்து நிறைய அந்த மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. இதில் ஃபஸ்ட் நம்ம வந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உள்ள இந்த ஹோம் பேஜில் உள்ள இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கணும். அந்த காயின்ஸ்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு தான் மணியாக கன்வெர்ட் பண்ணி விட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம நிறைய காயின்ஸ் எல்லாம் ஏர்ன் பண்ணி நிறைய சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்து வச்சுட்டு நம்ம கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து இவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்ககிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இதில் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் பார்த்தி அப்படின்னா ரைட் சைடு டாப்பில் பார்த்தி அப்படின்னா 100 காயின்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து என்னென்னா இவங்க வந்து சைன் அப் பண்ணால் இவங்க வந்து ஒரு 100 காயின்ஸ் தரதா இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஹோம் பேஜில் உள்ள ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, யூஸ் பண்ணி எப்படி காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நான் இப்போ வந்து ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தி அப்படின்னா ப்ளே டைம் கேம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் ஆப் டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து டேக் ஏ சர்வீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அவைலபிள் சர்வீஸ்னு கொடுத்துருவாங்க. அப்புறம் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் டாஸ்க் ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் சர்வே ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் லக்கி ட்ரா, அப்புறம் லக்கி நம்பர்னு சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ அதில் நான் வந்து இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா கீழே பார்த்தி அப்படின்னா அதே தான் ஃபன் டைம்ஸ்னு சொல்லிட்டு ஃபன் ஐட்டம்ஸ் சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு சில 3 ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் என்னங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்ததுமே இந்த ப்ளே டைம் கேம்ஸ்னு இருக்குங்களா, இது வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். இது வந்து என்னென்னா இவங்க வந்து ஒரு சில கேம் ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கேம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இப்போ கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தி அப்படின்னா இவங்க வந்து கேம்ஸ் மட்டும் தான் இல்லை, இவங்க வந்து ஒரு சில ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா கேமோட டெல்டா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் அதே மாதிரி வைரலோ வீடியோ டிவின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆப்பில் வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஆப்பில் இவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் கண்டிஷனில் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. இப்போ வந்து அந்த டீட்டெயிலில் பார்க்குறதுக்கு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்து மோர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இதை வந்து இப்போ கிளிக் பண்ணி காட்டுறாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணது மாதிரி ஃபஸ்ட்டு இந்த டாஸ்க் டு கம்ப்ளீட்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் என்னென்னா இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ளே 1 minute 9 காயின்ஸ், ப்ளே 1 minute சொல்லிட்டு 9 காயின்ஸ், அப்புறம் 2 minutesக்கு 9 காயின்ஸ், அப்புறம் 3 minutes 4 minutesன்னு சொல்லிட்டு அந்த மினிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 10 காயின்ஸ் 11 காயின்ஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி காயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து இன்க்ரீஸ் ஆகி டோட்டலாக உங்களுக்கு வந்து 571 காயின்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதில் டோட்டலாக பார்த்தி அப்படின்னா ஒரு 488 மினிட்ஸ் வந்து யூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணி அப்படின்னா இவங்க வந்து டோட்டலாக ஒரு 571 காயின்ஸ் வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கேம்ஸுங்க ஆப்பு கேம்ஸ். இந்த ஆப்பு கேம்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி டாஸ்க் தான். இவங்க கொடுக்குற இந்த ஆப்பு கேமை இதை வந்து டவுன்லோட் பண்ணி இவங்க வந்து ஒரு அந்த மாதிரி வந்து டைம் யூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஒவ்வொரு டயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. இதே பார்த்து அப்படின்னா மேக்ஸிமம் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு 22 காயின்ஸ், டோட்டலாக வந்து 576 காயின்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து கீழே வைரல் டிவி பார்த்தீங்களா, இதுலேயுமே மோருங்க செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் யூஸ் பண்ணிட்டு அந்த ப்ளே பண்ணிட்டு ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து காயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகி மொத்தமாக வந்து 655 காயின்ஸ் வந்து கிடைக்குங்கிற மாதிரி இந்த வைரல் டிவி ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து கேம்ஸ். இந்த கேம்ஸில் வந்து இப்போதைக்கு எனக்கு வந்து ஆப் தான் வந்து அப்ளிகேஷன்ஸாக வந்து கொடுத்துருவாங்க. இதே நீங்கள் வந்து லேட்டராக ஃபியூச்சரில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேம்ஸாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை டெவலப் பண்ணி யூஸ் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ளே டைம் கேம்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆப் டாஸ்க்னு ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த டாஸ்க்கு கேம்ஸ் இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரே கான்செப்ட் தான். இவங்க கொடுக்குற ஆப்பு கேம்ஸ் இதெல்லாம் வந்து இவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் படித்து பார்த்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அந்த கேமை ஆப்போ வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்படி யூஸ் பண்ணி நீங்கள் சொல்கிற அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த டாஸ்க்கோ இல்லை ஆஃபரை வந்து கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்குங்கிறது தான் இந்த டாஸ்க்கோட கான்செப்ட்டு. ஸோ இதுதான் வந்து இதில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து இதே கான்செப்ட் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ ஆப் டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆக பாருங்கள். ஸோ அந்த பேஜில் ஒரு சில ஆப்பை வந்து கொடுப்பாங்க. அந்த ஆப்பை அவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் கண்டிஷன்லாம் வந்து படித்து பார்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் லோடிங் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் நெட்வொர்க் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நமக்கு வந்து லோடிங் ஆகிட்டு. ஸோ லோடிங் என்ன பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு எனக்கு வந்து எந்த ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் வந்து எனக்கு இப்போதைக்கு வந்து எம்டியாக இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் யூஸ் பண்ணும்போது இவங்க வந்து டாஸ்க்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு சில ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து காயின்ஸ் தரதை இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஆப் டாஸ்க்கு. இதே வந்து கீழே நிறைய இருக்கும். ஸோ அதில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து சர்வே, டேக்கே சர்வேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து என்னென்னா சர்வே கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஜென்ரலாக ஒரு சில சர்வே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கான டைம் கொடுப்பாங்க. அந்த டயத்துக்குள்ளே அந்த சர்வே கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதை கிளிக் பண்ணி காட்டுவாங்க. ஸோ ஸ்டார்ட்டுங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் நமக்கு வந்து அந்த டாஸ்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டாஸ்க்குன்னு அந்த சர்வீஸில் வந்து கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 2940 காயின்ஸு, அதுக்கு வந்து 10 மினிட்ஸ் இந்த மாதிரி இப்போ போட்டுருக்க பார்த்தீங்களா. இதெல்லாம் மேலே உள்ள எல்லாம் வந்து காயின்ஸு. ஸோ 2940 காயின்ஸு, அப்புறம் 700 காயின்ஸு, அப்புறம் 805 காயின்ஸு, இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் வந்து தரதாயும் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கான டைம் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து சர்வே அதுக்கான டைமும் அதுக்கான காயின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த சர்வே கொஸ்டின்ஸுக்குலாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து சர்வே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த ஃபஸ்ட்டில் உள்ள அந்த சர்வே வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜென்ரலான ஒரு சில கொஸ்டின் கேட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஜென்ரலான கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. இந்த ஜென்ரலான கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணி ஏனோ தானோன்னு கடமைக்காக நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அடுத்தடுத்த சர்வீஸும் வந்து கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணி இந்த டயத்துக்குள்ளே முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த காயின்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து சர்வேயோட ஆப்ஷன், அந்த கான்செப்ட்டு. ஸோ இதில் வந்து 2940 காயின்ஸ் தரதை வந்து கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் 700 காயின்ஸ் தரதாக கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் 805 காயின்ஸ் வந்து தரதாக கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சர்வேக்கும் ஏற்ற மாதிரி இந்த டைமும் கொடுத்து அதுக்கான காயின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி டயத்துக்குள்ளே அந்த சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து சர்வே. ஸோ இப்போ நான் வந்து வெளில வந்துக்கிறேன். ஸோ சர்வேயோட கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான். அதே சர்வே தான் வந்து கிளியர் கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது இந்த ஆப்பை ரெஃபர் பண்ணி இன்வைட் பண்ணுவோம். அவங்க வந்து இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து காயின்ஸ் தரதாக இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்ன் மோர் காயின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த டாஸ்க் ஆஃபரு இதே தான் வந்து நீங்கள் ரெண்டாவது டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஆப் டாஸ்க்னு சொல்லி போட்டு பார்த்தீங்களா. இது வந்து ஒரே மாதிரி தான். இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணி காட்டுன்னு வச்சுங்களேன். இதில் வந்து நிறைய ஒரு பிராண்டு தான் இது எல்லாமே வந்து ஏடி டாஸ்க்கு, அப்புறம் ஓடி டாஸ்க்கு எல்லாம் வந்து பிராண்டு. இந்த பிராண்டில் வந்து நிறைய டாஸ்க்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, நிறைய ஆப்ஷனாக. அதெல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து காயின்ஸ் தரதாக வந்து கிளைம் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்க இந்த இதுக்கு வந்து இப்போ வந்து கெட்டுங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இது கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி அந்த டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னா அதுக்கு வந்து காயின்ஸ் தரதை வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அக்செப்ட் எல்லாம் கேட்பாங்க. இது வந்து உங்களோட விருப்பம் தான். ஸோ அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய ஆப்லாம் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த டாஸ்க்கு. ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஸ் கேம்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுலேயுமே வந்து நிறையா அந்த விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ப்ளே அண்ட் ரீச் லெவல் 40 அது 40வது லெவலில் வந்து ரீச் பண்ணுவோம் வித்தின் 20 days. ஸோ அந்த 20 daysக்குள்ளே அந்த 40வது அந்த ஸ்லோட்ஸ் ரஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது அதில் சொல்கிறேன். ஸோ ஹார்டுன்னு போட்டிருக்கோம். இது வந்து ஹார்டான கேமு. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ காயின்ஸ்னால் 61,250 காயின்ஸ் தரதான் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு வந்து என்ன கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே அண்ட் ரீச் லெவல் 40 வித்தின் 20 days. ஸோ அது நியூ யூசர்ஸ்க்கு ஒன்லி அந்த மாதிரி வந்து போட்டுருவாங்க. அதாவது புதுசாக டெவலப் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த கேம் வந்து அவைலபிள். இந்த டாஸ்க்கு இவங்க வந்து 20 நாளுக்குள்ளே அந்த 40வது லெவலில் ரீச் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் தரதையும் வந்து கிளைம் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பஸ் கிரியேஷன் சொல்கிற கேம் வந்து கொடுத்துருவாங்க.
ஸோ இது மாதிரி நிறைய கேமை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி காயின்ஸும் 6000 காயின்ஸ் 3107 காயின்ஸ் தரதாக கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் 21460 காயின்ஸ் வந்து தரதாக கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து காயின்ஸ் தரதாக கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து டாஸ்க்கு. ஸோ இதில் வந்து கேம் மட்டும் இல்லை நிறைய ஆப்னு கூட வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் கண்டிஷன்லாம் கரெக்டாக படித்து பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னா அதுக்கு வந்து காயின்ஸ் தரதாக இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து டாஸ்க் ஆஃபர்ஸ். அதே மாதிரி தான் சர்வே ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருங்களா, இதுலேயுமே வந்து நிறைய பிராண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒவ்வொன்றுக்குலேயும் வந்து நிறைய சர்வே கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. சர்வே கொஸ்டின் அந்த சர்வேனா ஒன்றும் இல்லை, இந்த மேலே பார்த்தோம்ல டேக் சர்வேல. ஸோ அதே மாதிரி ஜென்ரலான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் கரெக்டாக படித்து பார்த்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து காயின்ஸ் தரதாக இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து சர்வே ஆஃபர்ஸ். அடுத்து லக்கி ட்ரான்னு ஒன்று இருக்குது, லக்கி நம்பர்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷனு. என்னென்னா ஒன்றுமே இல்லை, லக்கி ட்ராவில் பொறுத்த வரைக்கும் ஒரு லக்கி ட்ரா மாதிரி தான். அது எப்படின்னா இப்போ நான் வந்து காட்டுற பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணதும் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஓப்பன் ஆகுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வின் 100 காயின்ஸ், அப்போ வின் 500 காயின்ஸ், வின் 1000 காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஒன்றுமே இல்லை, இதில் வந்து இப்போ 150 பேருக்கு 150 பேர் வந்து ஃபஸ்ட்டு அந்த வின் 100 காயின்ஸில் 150 பேர் பார்த்தீங்களா. 150 பேர் வந்து இது வந்து கலந்துக்கலாம். இந்த 150 பேர் வந்து கலந்துக்கிட்டு இது வந்து க்ளோஸ் ஆகிடும், இது வந்து ஃபுல் ஆகிடும். இதில் வந்து என்னென்னா இந்த ஆப் வந்து ஒரு அல்காரிதம் வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த அல்காரிதம் வந்து ஒரு கரெக்டாக அந்த 150 பேரில் ஒரு ஆளை கரெக்டாக சூஸ் பண்ணோம். அப்படி சூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து அல்காரிதம் சூஸ் பண்ணுற அந்த ஒரு ஆளுக்கு அவங்க வந்து வின்னராக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த 100 காயின்ஸ் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து அந்த லக்கி ட்ரா. அந்த அல்காரிதம் சூஸ் பண்ணுற அந்த ஒரு ஆளில் நீங்கள் வந்து இப்போ கலந்துக்கிட்டு நீங்களும் அந்த ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 100 காயின்ஸ் கிடைக்கிறதா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் வந்து லக்கி ட்ரா. உங்களுக்கு லக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த அல்காரிதம் உங்களை சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இங்கே வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து லக்கி ட்ரா. புரியுதா? அதே மாதிரி தான் 500 காயின்ஸ் பார்த்தீங்களா, இதுலேயுமே 500 பேர் வந்து கலந்துக்கலாம். அந்த 500 பேரில் யாராவது ஒரு ஆளாக மட்டும்தான் இந்த ஆப் அந்த அல்காரிதம் வந்து சூஸ் பண்ணுவோம். அதை சூஸ் பண்ணுற அந்த ஒரு நபர் வந்து வின்னராக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க லக் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து வின்னராக வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு இந்த 500 காயின்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இந்த 1000 காயின்ஸுக்கும். இது நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டு ஹவு லக்கி ட்ரா ஒர்க்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூல் 1, ரூல் 2, ரூல் 3 வந்து இவங்க வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அல்காரிதம் வந்து ஒரு ஆள் வந்து சூஸ் பண்ணுவோம். அதை சூஸ் பண்ணுற நபர் வந்து வின்னராக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த காயின்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து லக்கி ட்ரா. உங்களுக்கு லக் இருக்குது அப்படின்னா இந்த அல்காரிதம் உங்களை வந்து சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து லக்கி ட்ரான்னு வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அடுத்து வந்து லக்கி நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து அதே மாதிரி தான். இதுலேயே வந்து இது வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால வந்து ஃபுல்லுன்னு இருக்குது. அப்படி ஒரு ஃபுல் ஆகலை அப்படின்னா முன்னாடி பார்த்தீங்களா இந்த லக்கி ட்ராவில். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கெட் ஃப்ரீ என்ட்ரி போட்டுருந்துச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து நீங்கள் வந்து என்ட்ரி ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் என்ட்ரி ஆகும்போது இந்த லக்கி நம்பரில் வந்து நீங்கள் என்ட்ரி ஆகும்போது உங்களை வந்து ஒரு நம்பரை வந்து சூஸ் பண்ண சொன்னோம். அப்படி சூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற நம்பரை இதுலேயே வந்து ஒரு அல்காரிதம் இருக்குது. இந்த அல்காரிதம் வந்து நீங்கள் சூஸ் பண்ண அந்த நம்பரை வந்து இது சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அதுதான் வந்து லக்கி நம்பரு. உங்களுக்கு வந்து இந்த காயின்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயுமே வந்து இந்த ஹவு லக்கி நம்பர் வந்து ஒர்க்ஸுங்கிற இது வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து 1000 காயின்ஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஒரு நம்பர் வந்து சூஸ் பண்ணணும். அந்த நம்பர் வந்து இந்த அல்காரிதம் சூஸ் பண்ணுற இந்த லக்கி நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து லக்கி நம்பரு. ஸோ இது அவ்வளோதான் விஷயமே. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்ஷனு. இந்த ஒரு காயின்ஸில் இந்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான். அதே மாதிரி அடுத்து வந்து ஃபன் ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளே கேம்ஸ் இருக்கும், ஃப்ரீ ஃபயர் பிளாக்னு சொல்லிட்டு இருக்கும், ப்ளே குவிஸ்னு இருக்கும். இதில் வந்து ஃபன்னாக நீங்கள் வந்து விளையாடுறது. இதெல்லாம் நீங்கள் இப்போ கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு ஒரு சைட்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அதை பண்ணி காட்ட போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து ஒரு லென்த்தாக போகுது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கேமுங்க சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் வந்து அதே மாதிரி தான். இந்த கேமில் இந்த பேஜ் வந்து என்னென்னா எதுலேயும் ஒரு சில ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாட தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸில் வந்து கலந்துக்கலாம். அப்படி வின் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணாங்க. அதே மாதிரி பிஜிஎம், ஜாக்பாட் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கேம்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் டெய்லி போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இது வந்து டெய்லி இந்த ஆப் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணாங்க. ஸோ இதை வந்து இந்த டெய்லி போனஸ். இந்த கெட்டுங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்ததும் ஒரு ஆட் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து முடிச்சது உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி
நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறாங்க. அதே மாதிரி வீடியோ டாஸ்க்கில் வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும். அது நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளிக் பண்ணாங்க. அடுத்து ரெஃபரண்ட் ஏன்னா அதுதான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிடணும். அப்படி ரெஃபர் பண்ணும்போது அவங்க வந்து நீங்கள் அனுப்புகிற லிங்க் யூஸ் பண்ணி அவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த ரெஃபரல் கோடை வந்து அவங்க யூஸ் பண்ணி அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயுமே வந்து வாட் ஐ வில் கெட்னா கெட்டுன்னு சொல்லிட்டு அந்த கேட்பட்டுருக்காங்க பார்த்தீங்களா, யூ வில் கெட் 500 காயின்ஸ். உங்களுக்கு வந்து 500 காயின்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் 10 டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணாங்க. அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு சில காயின்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணாங்க. ஸோ இவ்வளோதான் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான் இருக்குது. ஸோ ஹோம் பேஜில் உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி கேம்ஸு டாஸ்க் இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து கேம்ஸே பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து காயின்ஸில் ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறமா அது எப்படி வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து வந்து அதுக்கான மெத்தட் வந்து இவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா ஒன்றும் இல்லை, அந்த ரீடிங் பேஜில் ரிவார்டு பேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ அந்த பேலன்ஸ் வந்து இதில் காட்டுவாங்க. ஸோ அதில் யூபிஐ கேஷ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துங்களா, இது வந்து கிளிக் பண்ணிக்கணும். இது வந்து என்னன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது விஷயமா கூட ரீடிங் பண்ணிக்கலாம், டைமண்ட்ஸாக கூட நீங்கள் வந்து ரீடிங் பண்ணிக்கலாம், இல்லை கூகுள் ப்ளே வவுச்சராக கூட ரீடிங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் காயின்ஸான அமௌண்ட்டாக தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த யூபிஐ ரிவார்டில் போய்ட்டு உங்ககிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீடிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ வந்து 10 ரூபா நீங்கள் ரீடிங் பண்ணுற விட்ரா பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து 1174 காயின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி 25 ரூபா நீங்கள் வந்து விட்ரா பண்ணுறதுக்கு 2674 காயின்ஸ் வந்து வேணும்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி 100 ரூபா விட்ரா பண்ணுறதுக்கு 10,000 காயின்ஸ் வந்து வேணும்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணாங்க. அதே மாதிரி நீங்கள் 250 ரூபா விட்ரா பண்ணுறதுக்கு 25,000 காயின்ஸ் வந்து வேணும்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணாங்க. ஸோ இதுல இருந்து ரொம்ப அதிகமாக காயின்ஸ் கேட்குறாங்க, சின்ன அமௌண்ட்டுக்குமே. ஸோ இது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ மொத்தத்தில் இந்த ஆப்ஷனில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒன்ஸ் காயின்ஸ் எல்லாம் நீங்கள் ரீச் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட் உங்கள்கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி விட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஆப்போட ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்போட ரிவ்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். இந்த ஆப்பில் வந்து இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது மூலமாக இந்த ரிவ்யூ வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதை யூஸ் பண்ணி இந்த ஆப்பை யூஸ் பண்ணாமல் வேணாமாங்கிறத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. இது வந்து நான் வந்து இது சொல்ல போகிறதில்ல, இது ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ வீடியோ. இதில் வந்து இந்த ஆப் வந்து என்னென்ன எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஆப்லேருந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத மட்டும் தான் நான் வந்து ரிவ்யூவாக சொல்ல முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதோ உங்களோட விருப்பம் தான். இது ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ வீடியோ. இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரிவ்யூ வீடியோ மட்டும்தான். இதில் வர எந்த ஒரு இன்கமும் கேரண்டி கிடையாதுங்கிறத நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. இந்த ரிவ்யூ வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்குங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாமா என்னங்கிறத நீங்கள் இதில் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரு சின்ன கன்க்ளூஷன் ஒரு ரிவ்யூ என்னன்னா, இதில் வந்து ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே சமயம் நீங்கள் வந்து சின்ன அமௌண்ட் வந்து ரீடி பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமான காயின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து நிறைய டைம் இருக்குது, நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது, இல்லை சும்மா இருக்கீங்கிற பட்சத்தில் உங்களோட ஃப்ரீ டைமில் வேணால் இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆப்ஷனில் யூஸ் பண்ணி நிறைய காயின்ஸ் வந்து ரீச் பண்ணி அப்படின்னா உங்களால் வந்து சின்ன அமௌண்ட் வந்து ரீடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து நிறைய அமௌண்ட் வந்து மணி ஏர்ன் பண்ணணும், நிறையா வந்து ஏர்ன் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப் வந்து சூட் ஆகிறது வாய்ப்பே இல்லை. ஸோ வந்து நிறைய டைம் எஃபோர்ட் போட்டு நீங்கள் வந்து வேஸ்ட் ஆக வேணாம். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். அதை தவிர்த்து இதை வந்து யூஸ் பண்ணாதோ உங்களோட இருக்குண்ணா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் வந்து நம்புறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் ஆப்போட ரிவ்யூ வேணும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக வந்து இந்த ரிவ்யூ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இது அதே சமயம் இந்த வீடியோவில் வேறு எதுவும் சரியாக இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் சொல்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் நம்ம இடத்துல சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.